இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடவுளுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, யோவான் எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனத்தில் இவ்வாறாக ஒரு நிகழ்வு இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய செயல்களும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. யாரும் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவசனம் 28. அவரை நோக்கி, எங்களுடைய செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு முன்னாடி நாம் பார்க்கிற போது 6ஆம் நற்செய்தி தொடக்கத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை வைத்து 5000 பேருக்கு உணவை அளிக்கின்றார். அதை தொடர்ந்து பார்க்கின்ற போது அடுத்த நாளும் சீடர்களும் மக்களும் பெருந்திரளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அப்படியே வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். அப்ப நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தை நோக்கி சொல்வது இவ்வாறாக இருக்கும். நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டதால் நீங்கள் என்னை பின்பற்றவில்லை, மாறாக நீங்கள் வயிறு நிறைய உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்பதற்காகவே நீங்கள் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் என்னை நாடி வருகிறீர்கள் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுள் பலவிதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்றார். நாமும் அவரை நாடி வருகின்றோம், தேடி வருகின்றோம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்முடைய வாழ்வில் அத்தகைய மாற்றங்கள் நடக்கின்ற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அவர் மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கூறிய வார்த்தை 29வது இறைவசனம் எடுத்து வாசிப்போம். அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அதாவது கடவுள் அனுப்பியவரை நம்புவது என்றால் யாரை நம்புவது? கடவுளை நம்புவது. கடவுளை நம்புவதே மனிதர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு ஏற்ற செயலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்நாள் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த கானானிய பெண் கடவுள் மீது எத்தகைய நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். அந்த பெண் நமக்கு 2 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த தம் வாழ்வின் வழியாக நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நம் ஆண்டவரிடம் பலவிதமான விண்ணப்பங்களை நாம் முன்வைக்கின்றோம். சிலது நடக்கின்றது, சிலது நடக்காமலே போய்விடுகின்றது. சில நடக்காமல் போய்விடுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறாக இருக்கின்றது? நாம் முன்வைத்த நம்பிக்கை ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது அல்லவா? அத்தகைய நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. அத்தகைய நிலைக்கு நாம் தள்ளிவிடக்கூடாது. நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வளிக்கும் என்கின்ற எண்ணம் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அது வெறுமனே நம் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நாம் நினைத்தது நடக்கின்ற போது மட்டும் கிடையாது, அது நடக்காத போதும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை நோக்கி மார்க் எழுதின செய்தி 4ஆம் அதிகாரம் 40வது இறைவசனம் வாசிக்கின்ற போது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் படகிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அத்தகைய பயணத்தின் போது எதிர்பாராத விதத்தில் அங்கு புயல் காற்றுகளும் அலைகளும் அக்களித்துக் கொண்டிருக்கும். அப்போது சீடர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது பயந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உறங்கிக் கொண்டிருப்பார். அவர் சீடர்களை நோக்கி கூறுவது, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நீங்கள் இனியும் நம்பவில்லையா? இனியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை குறைகின்ற போது அங்கே பயம் அச்சமானது தலை தூக்குகின்றது. நம்முடைய வாழ்வில் எப்போதெல்லாம் நம்பிக்கை நாம் குறைபாடுள்ள மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்மிடையே கேள்வி, பயம், அச்சம் இவனைத்தையும் நம்மிடம் ஆட்கொள்ளுகின்றது. எனவே இந்நாளில் அதை அனைத்தையும் எடுத்துவிட்டு எவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக இருப்பது? கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும்? அந்த நம்பிக்கை எவ்வாறு நம்மை வாழ வைக்கும்?
என் நம்பிக்கை உம்மை வாழ வைக்கின்றது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றாரே, அந்த நம்பிக்கை எவ்வாறு வாழ வைக்கின்றது என்பதை இந்நாளில் நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போமே. எசையா எழுதிய எசையா 41 அதிகாரம் இறைவசனம் 10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. யாரேனும் ஒருவர் அந்த பகுதியின் தலைப்பினை எடுத்து வாசிப்போமே. 41 அதிகாரத்துடைய தலைப்பு எப்படி இருக்குது? இஸ்ரேலுக்கு ஆண்டவரின் உறுதிமொழி. ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்குது, வாக்காக இருக்குது. வாசிப்போம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். நான் கடவுளாக இருக்கின்ற போது உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவு செய்பவராக இருக்கின்றேன். இதன் பின்னணி நாம் பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அத்தகைய அடிமைத்தனத்தில் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது, ஓ கடவுள் இனி நம்மை மீட்க மாட்டாரா? கடவுள் இனி நம்மை கண்ணோக்க மாட்டாரா? நாம் கடவுளுக்கு எதிராக செயல்களை செய்தோமே என்பதற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோமே, இனி எவ்வாறு நாம் அவரை கடவுள் என்று அழைப்பது என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எசையா இறைவாக்கினர் மூலம் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, மக்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், காரணம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். இதேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா இறைவாக்கினர் மூலமாக கடவுள் மக்கள் மீது எத்தகைய அன்பு கொண்டவராக இருக்கின்றார். நான் உங்கள் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கின்றேன், அத்தகைய பேரன்பின் நிமித்தம் நான் உங்களை வழி நடத்துகின்றேன், அத்தகைய பேரன்பின் நிமித்தம் நான் இன்று உங்களோடு இருக்கின்றேன், அத்தகைய பேரன்பின் நிமித்தம் நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம் என்றால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் தைரியமிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் கலங்க தேவையில்லை, ஒருபோதும் வாழ்வில் நாம் அஞ்ச தேவையில்லை. காரணம் கடவுள் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதற்கு விவிலியத்திலே ஒரு எடுத்துக்காட்டினை பார்ப்போம். யோசுவா இஸ்ரேல் மக்களை மோசேக்கு அடுத்தபடியாக வழி நடத்த வேண்டிய சூழல் வருகின்றது. மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மக்களை யோசுவா வழி நடத்த வேண்டும். அப்பொழுது யோசுவா பயப்படுகின்றார். காரணம் இஸ்ரேல் மக்கள் சாதாரண மக்களே கிடையவே கிடையாது. இஸ்ரேல் மக்கள் சாதாரண மக்களே கிடையாது. நாம் விடுதலை பயண நூலிலிருந்தே வாசிக்கின்றோம். அதை அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அவரை மீட்டு வருகின்றார். மீட்டு வருவதோடு மட்டும் கடவுள் நின்று விடவில்லை, மாறாக அவருடைய தேவைகளை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். இருப்பினும் அவர்கள் ஏதேனும் அவர்கள் தேவை வருகின்ற போது கடவுளை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். மோசேக்கு எதிராக அவர்கள் செல்லுகிறார்கள். இருப்பினும் மோசே அவர்களை கட்டி அரவணைத்து கொண்டு வருகின்றார். காரணம் அவர்கள் ஒரு பிடிவாதமுடைய மனிதர்களாக இருந்தார்கள். இந்த மக்களை நான் எவ்வாறு வழி நடத்துவது? மோசே இவர்கள் வழி நடத்துவதற்கே பயப்பட்டாரே, இனி இத்தகைய பொறுப்புகள் என்னிடம் கொடுக்கப்படுகின்ற போது நான் இதை எவ்வாறு எதிர்கொள்வேன் என்று யோசுவா பயப்படுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குறுதி, யோசுவா 1 இறைவசனம் 9 எடுத்து வாசிப்போம். வீறுகொள், தைரியத்துடன் இரு, துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். அன்பாதவரே, இந்நாளில் இறைவன் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கும் இதுவேதான். நீ செல்லும் போது உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன், நான் உனக்கு துணையாக இருக்கின்ற போது அனைத்தும் உனக்கு கைகூடும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, பயப்படாமல் தைரியத்துடன் இருப்பது. பயப்படாமல் தைரியத்துடன் இருப்பது என்றால் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நாம் உடைத்து எறிய வேண்டும். தடைகள் வருகின்றதை இத்தகைய செயல் எனக்குரியதில்லையே, இத்தகைய தடைகளை நான் எவ்வாறு எதிர்கொள்வது என்று நாம் பயப்படக்கூடாது. நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அந்த கானானிய பெண்ணுக்கு எத்தகைய தடைகள் வருகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மௌனம் அந்த பெண்ணுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. சீடர்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு தடையாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பெண்
கடவுள் மீது வைத்திருந்த ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை. அந்த விடாப்பிடியான நம்பிக்கை நிமித்தம் அந்த பெண்ணுக்கு அந்த நம்பிக்கை ஒரு வாழ்வாக மாறியது. இனியும் சொல்ல போனால் கடவுள் மீது ஒரு ஆர்வம் கொண்டவளாக அவள் இருந்தாள். அன்பானவர்களே, நாமும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா அல்லது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்துவுக்கு உகந்த செயல்களை செய்கின்றோம், அனுதினமும் ஆலயத்திற்கு வருகின்றோம், கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்கின்றோம், திருப்பலியில் பங்கேற்கின்றோம். இவை அனைத்தையும் நாம் ஆர்வத்துடன் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது கட்டாயத்தின் நிமித்தம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? ஆர்வத்துடன் நாம் ஒரு செயலை நாம் செய்கின்ற போது, ஆர்வத்துடன் ஒரு செயலை நாம் மேற்கொள்ளுகின்ற போது அந்த செயல் ஒருபோதும் நமக்கு ஒரு சோர்வினை தந்து விடாது. அந்த செயல் ஒருபோதும் நமக்கு ஒரு கஷ்டமான செயலாகவே இருக்காது. உதாரணமா நினைச்சு பார்ப்போமே, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலும் அது நமக்கு போர் அடிக்காது, ஒரு களைப்பை தராது. உதாரணமா, நல்லா பாடுறவங்க அவங்க தொடர்ந்து பாடிட்டே இருந்தாலுமே அது அவங்களுக்கு ஒரு வேதனையாவே தெரியாது. நல்லா எழுதக்கூடியவங்க ஒரு 5-6 பக்கம் தொடர்ந்து எழுதினாலுமே அவங்களுக்கு அந்த கைவலிங்கிறது பெருசா தெரியாது. காரணம், அவர்கள் அதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்தகைய செயல்களை அவர்கள் முழு மனதுடன் அவர்கள் செய்கிறார்கள். முழு மனதுடன் செய்கின்ற போது இந்த செயலை தட்டி கழிப்பதற்கு ஏதேனும் ஒரு சாக்கு போக்கை அவர்கள் தேட மாட்டார்கள். இந்த செயலை நல்ல விதத்தில் நான் செய்து முடிக்க வேண்டும், இத்தகைய செயல்களை செய்வதன் வழியாக நான் கடவுளை புகழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். இத்தகைய செயல்களை நான் செய்வது கடவுள் எனக்கு கொடுத்த திறமையை நான் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தகைய செயல்கள் செய்வதன் வழியாக அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் தரும். எந்த செயல்? ஒரு ஆர்வத்துடன் அவர்கள் செய்யக்கூடிய செயல். இதுவே ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் அவர்கள் செய்ய சொன்னால் ஏதேனும் ஒரு சாக்கு போக்கினை அவர்கள் தேடி அந்த செயல்களை அவர்கள் தட்டி கழிப்பார்கள். அதில் ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதை விட்டுருவோம். இந்த கானானிய பெண்ணின் வாழ்வில் பார்க்கின்றோம், அவள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றாள், நம்பிக்கையுடன் இருக்கின்றாள். அந்த நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஒரு ஆர்வம் கொண்டவளாக இருக்கின்றாள். எனவே வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அவளுக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. காரணம், அந்த ஆர்வத்துடன் செயல்படுகின்ற போது அந்த ஆர்வம் அவளுக்கு வாழ வைத்தது. இது விவிலியத்தில் உதாரணம் பார்க்கின்ற மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41வது அந்த இறைவசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது ஒரு ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழை கைம்பெண்ணை பெருமைப்படுத்துகின்றார். அந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற போது ஏராளமான மனிதர்கள் கடவுளுக்கு காணிக்கையை செலுத்துகிறார்கள். அனைவரும் அவர்களிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணோ தன்னிடம் இருந்த வெறுமனே 2 காசுகளை மட்டுமே அவள் காணிக்கையாக கொடுக்கின்றாள். ஆனால் கடவுளுக்கு யாருடைய காணிக்கை பெரிதாக தெரிந்தது? யாருடைய காணிக்கை பெரிதாக தெரிந்தது? அந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை கடவுளுக்கு பெரிதாக தெரிந்தது. காரணம், அந்த பெண் முழு மனதுடன் அந்த காணிக்கையை கடவுளுக்கு அவள் செலுத்துகின்றாள். அன்பார்ந்தவர்களே, நாமும் கடவுளுக்காக நேரத்தை செலவிடுகின்றோம், திருப்பலியில் பங்கேற்கின்றோம், இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம். இவை அனைத்தையும் நமக்கு பலன் தர வேண்டும். இறைவன் இதன் வழியாக நம்முடன் உரையாட வேண்டும், நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். நான் ஆர்வத்துடன் நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? ஆர்வத்துடன் ஒவ்வொன்றை நாம் செய்கின்ற போது அதை நாம் முழு மனதுடன் நாம் செய்ய முடியும். முழு மனதுடன் நாம் செய்கின்ற போது அது நமக்கு ஆசிராக மாறும். காரணம், கடவுளுக்கு ஏதேனும் ஒரு செயலை நாம் செய்கின்ற போது நாம் முழு மனதுடன் நாம் செய்ய வேண்டும், நம்மையை முழுமையாக கொடுக்க வேண்டும். முழுமையை கொடுக்கின்ற போது அது நமக்கு நிறைவுள்ளதாக நமக்கு மாறி வரும்.
எனவே இந்நாளில் வெறுமனே நம்பிக்கை மற்றும் பற்றாது, மாறாக நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். அதே வேளையில் ஆர்வமுடைய மனிதர்களாக நாம் வாழ்வில் செயல்பட வேண்டும். அத்தகைய ஆர்வத்திற்கு எதிராக தடைகள் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த தடைகளை உடைத்தெறிவதற்கு யார் நமக்கு துணையாக இருக்கின்றார்? கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். இதோ இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் மௌனமாக இருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடனே இருக்கின்றார். அவருடன் பயணித்தவராக இருக்கின்றார். அவரை துரத்தி விடவில்லை. இந்த நம்பிக்கை எவ்வாறு வாழ்வளிக்கும் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியின் பின்னணியை நாம் சற்று பார்ப்போமே. கானானியர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் யூதர்களும் அவர்களும் ஒரு எதிரெதிராக இருப்பார்கள். யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பாவிகள், கடவுளின் ஆசிரியர் அவர்களுக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. எனவே ஒருபோதும் யூதர்கள் கானானியர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். கானானியர்களும் யூதர்களிடம் ஒருபோதும் உதவியை நாட மாட்டார்கள். அவர்கள் ஊருக்கு எல்லை பகுதிகளில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெண் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் உதவி கேட்கின்றார். இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு குற்றத்தை மனிதர்கள், அங்கு இருக்கக்கூடிய பரிசேயர்கள் வைப்பார்கள். நீ ஏன் நம்முடைய மூதாதையர் கட்டளைகளை நீ ஏன் பின்பற்றுவது கிடையாது? யூதர்களாகிய நாங்கள் இத்தகைய சட்டங்களை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம், நீ ஏன் சட்டங்களை கடைபிடிப்பது கிடையாது? உதாரணமாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களும் உணவு அருந்துகின்ற போது அவர்கள் கை கழுவவில்லை. கை கழுவுவது எதை சுட்டி காட்டுகின்ற என்றால், அந்த உணவுக்குரிய தயாரிப்பு அவர்களிடம் இல்லாமல் அவர்கள் உணவு உண்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு குற்றமாக தெரிந்தது. எனவே இவர்கள் என்னை இவ்வாறு குற்றம் சுமத்துகிறார்களே என்பதற்காக யூதனாகிய நானும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதை மறைமுகமாக எடுத்துக்காட்டும் விதத்தில் அந்த பெண்ணின் நம்பிக்கை அதை உதவி செய்யும் விதத்தில் மாற்றுகின்றது. நான் யூதனாக இருக்கின்றேன், மரபுகளை கடைபிடிக்கின்றேன். ஆனால் யூதர்களாகிய உங்களை விட, நான் யாருக்காக அனுப்பப்பட்டனோ உங்களை விட இவர்கள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கும் மீட்பு உண்டு, இவர்களுக்கும் ஆசீரும் அருளும் உண்டு. அனைவரையும் நான் ஒன்று போல் பார்க்கிறேன், ஒன்றுபட்டு இருக்கின்றேன் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. அன்பாதவர்களே, இரண்டாவது, அந்த பெண்ணின் வேண்டுதல். மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு திண்டுகளை நாய்க்குட்டிகள் உண்ணுமே. இது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், கடவுளே உம்முடைய அருள் அனைவருக்கும் உரித்தானது, ஆனால் அந்த அருளின் ஒரு சிறு துளி மட்டும் எனக்கு கிடைத்தால் போதுமே, அது என்னுடைய வாழ்வை மாற்றும். உம்முடைய அருளின் சிறு துளி என் வாழ்வில் கிடைத்தால் போதுமே, அது என்னை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. மார்க் எழுதின செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட பெண், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டால் போதும், அது தொடுதல் எனக்கு வாழ்வளிக்கும் என்றாலே. அத்தகைய ஒரு சிறு துளி, இதேதான் இந்த பெண்ணிடமும் விளங்கியது. கடவுளே உம்முடைய ஆசீர்வாதம் ஒரு சிறு துளி எனக்கு கிடைத்தால் போதும், அது என் வாழ்வையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்நாளில் கிறிஸ்தவர்களே நாம் இத்தகைய மேசையில், திருப்பலியில், திருவிருந்தில் அத்தகைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் அனுதினமும் பெறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் வெறுமே ஒரு சிறு துளி நமக்கு கிடைப்பது கிடையாது, மாறாக முழுமையாக நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது. அத்தகைய அருளை முழுமையாக நாம் பெறுகின்றோம். ஆனால் அத்தகைய அருள் நம்மில் செயல்பட வேண்டும் என்றால் நாம் முதலில் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் சிறிது மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுளுக்கு உகந்த மனிதராக இருக்கின்றோம், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு உகந்த செயல்களை நாம் செய்கின்றோமா? கடவுளுக்கு பிரியமானவர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் கிறிஸ்துவின் கடமைகளை அனுதினமும் நாம் நிறைவேற்றுகின்றோமா? உண்மையுடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் நாம் செயல்படுகின்றோமா? அதற்காக நாம் முன்வருகின்றோமா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செயல்கள் நாம் யார் என்பதை பிறருக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்ற போது அத்தகைய செயல்களின் வழியாக நாம் இறைவனை பிறருக்கு எடுத்து கூறக்கூடும் ஒரு கருவிகளாக நாம் திகழ்கின்றோம். அது நம் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அது எடுத்து காட்டுகின்றது. நான் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கின்றேன் என்பதை அது எடுத்து கூறுகின்றது.
நம்முடைய செயல்கள் ஒன்றாக இருந்தும் நம்முடைய எண்ணங்கள் வேறொன்றாக இருந்தோம் என்றால் அது இரண்டும் வெவ்வேறாக இருக்கின்ற போது நம்மிலே மாற்றங்கள் ஏற்படாது. எனவே இந்நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் தன் அருளை முழுமையாக நமக்கு கொடுக்கின்றார். அந்த நற்கருணையின் வழியாக அவர் முழுமையாக அதில் பிரசன்னமாய் இருக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று மொழிந்தவர் நம்மோடு இருப்பது வெறுமனை நாம் என்ன செய்கிறோம் என்று பார்ப்பதற்கு கிடையாது, மாறாக நம்மை அன்பு செய்வதற்காக. இதோ புனித அகஸ்டினா இவ்வாறாக கூறுவார், உலகையே படைத்த அவர் மனிதனை தனியே விட்டுவிட மனமில்லாமல் இந்த நற்கருணையில் தன்னை விட்டு செல்கிறார். இந்த நற்கருணையின் வழியாக அவர் அனுதினமும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். யோவானது நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 10 நாம் வாசிக்கின்றோம். திருடருக்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். நாம் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டே இறைவன் நம்மோடு இருக்கின்றார், இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் வாழ்வு பெற இறைவன் நமக்கு துணை புரிகின்றார். அது இந்த நற்கருணை அனுதினமும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே நாம் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்கின்றோம். இந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளுகின்றோம். இந்த நற்கருணை நம்மிலே மாற்றத்தை உருவாக்குகின்றதா? இந்த நற்கருணை உட்கொண்ட நாம் கிறிஸ்துவாக நாம் மாற நாம் முயற்சிக்கின்றோமா? இந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார், நம்மை வாழ வைக்கின்றார். அத்தகைய வாழ்வினை, வாழ்வுக்குரிய செயல்களை செய்ய நாம் ஆர்வம் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோமா? ஆர்வம் கொண்ட மனிதர்களாக இருப்போம். அப்பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வை தரும். எனவே இந்நாளில் நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் சொல்லாமல், அந்த நம்பிக்கையை ஆர்வத்துடன் செயல்படுத்த, ஆர்வத்துடன் வாழ்வாக்க நாம் முயற்சிப்போம். நாம் முயற்சிகள் எடுக்கின்ற போது இறைவன் நிச்சயம் நமக்கு துணை புரிவார். அத்தகைய நம்பிக்கையோடு நம்மையே திருப்பலியில் முழுமையாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை ஏற்று வழி நடத்துவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.